2 டம்ளர் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5, 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஊற வச்ச புளி கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு கல்லுப்பு இதில் சேர்த்திக்கிட்டு, அது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் அளவுக்கு. இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு இது சரியாக இருக்கும். வெல்லம் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதெல்லாமே தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு தடவை வந்து நல்லா ரன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்ச அரிசி காமிச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிட்டு, இப்போ தேங்காயெல்லாம் அரைச்சிருந்தேன் இல்லைங்களா, உப்பு புளி வெல்லம் போட்டு, அதையும் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய அரிசி கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரவை பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்த அந்த அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அரைப்பட்டு இருக்கணும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு வந்து நான் இந்த அரிசி ஊற வச்சுருந்தேன். அதே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக குக்கரில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் தாளிச்சிட்டு, இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மாவு வந்து கலக்கியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து கலக்கி விடுங்க. மாவு வந்து சீக்கிரமாகவே நல்லா வந்து கெட்டிப்பட்டு வரும். இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து அப்படியே வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலக்கி விடணும். அப்போ வந்து உங்களுக்கு மாவு வந்து சீக்கிரமாகவே திரண்டு வரும். ரொம்ப நேரம் வந்து கலக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கலக்குனீங்கனாலே உங்களுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துடும் பந்து மாதிரி. அந்த அளவுக்கு வர்றப்போ இப்போ வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய அந்த மாவு வந்து நம்ம வானிலையில் மாற்றிக்கலாங்க. இந்த வானிலையில் ஊற்றி நம்ம வந்து இந்த மாவு கிளறப்போ நம்மளுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிரும். இது வந்து புழுசு பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க அம்மாவோட அம்மான்னு பாட்டியோட பாட்டி காலத்துலலாம் செஞ்சது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. வைசியாஸ் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. புழுசு பிண்டி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது செய்யவே இது அடியில் வந்து அப்படியே செக்கு மாதிரி லேசாக அப்படியே ஒட்டிட்டு வரும் பாருங்க. அது சாப்பிட்றதுக்கு நெய் நானுன்னு போட்டுக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மதியம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் செஞ்சால் மதியம் சாப்பிட்லாம். சாயந்தரம் இந்த டிஃபன் செய்கிறப்போ அது வந்து அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து வச்சு சாப்பிட்லாம். அது கூடவே தயிரும் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறி எடுக்கிறப்ப ஈஸியாக வந்துடும் வானிலையில். இது வந்து நீங்கள் அடியில் இருக்கக்கூடிய அந்த செக்கு மாதிரி இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த அளவுக்கு மாவு வந்து வெந்து வந்த பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து இனிமேல் உதிரியாக வரும். ரொம்ப உதிரியாக இருக்காது. இது ஓரளவுக்கு இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும். ஆனால் செமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.